Hi student, very good morning. Welcome to iCube Learning Center. This is Prakash, Faculty of Biology Department. Welcome to iCube Learning Center. This is Prakash, Faculty from Biology Department. Today we are going to discuss about biological classification. So today we are going to discuss about biological classification. So in this chapter we will discuss about classification of organism and its importance. So introduction. So earliest classification was given by Aristotle. So Aristotle வந்து பாத்தீங்க அப்படினா the earliest classification அவர் தான் சொல்லியிருந்தாரு. So அவர் plants என்னென்ன எப்படி எல்லாம் பிரிச்சிருந்தாருன்னா herbs, shrub and trees அப்படின்னு சொல்லி பிரிச்சிருந்தாரு. ஸோ அதே மாதிரி அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த அனிமல்ஸ்லாம் ஆர்பிசி இருக்கோ அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரியிலையும், எந்த அனிமல்ஸில் ஆர்பிசி எல்லாம் இல்லையோ அதை எல்லாத்தையும் ஒரு கேட்டகரியில் வச்சுருந்தாரு. ஸோ அப்போ ஆர்பிசி இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் அவர் எனிமா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் ஆர்பிசி இல்லாதது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அனைமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ், நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம், இவங்க தான் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் டாக்ஸானமின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ஒரு கிளாசிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணாங்க. அந்த கிளாசிஃபிகேஷனோட பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டூ கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த டூ கிங்டம் சிஸ்டத்தில் அவங்க என்டையர் லிவிங் பீயிங்ஸை ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான்டே அண்டு அனிமாலியா. ஸோ பிளான்டேல ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிளான்ட்ஸோட கேரக்டர் எதை வச்சு அவங்க பிளான்டேன்னு சொல்லி பிரித்தாங்க அப்படின்னா ஆர்கானிசம் எதெல்லாம் வந்து ஆட்டோட்ராபிக் ஆர்கானிசம், அதாவது அதுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியலை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்குதோ பை த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், அதை எல்லாத்தையும் அவங்க என்ன சொன்னாங்க பிளான்டே அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வச்சுருந்தாங்க. ஸோ ஆட்டோட்ராபிக் ஆர்கானிசம் வேர் இன்க்ளூடட் இன் இந்த பிளான்டே, வேர் இஸ் கிங்டம் அனிமாலியா கன்சிஸ்ட் ஆஃப் நான் photosynthetic or heterotrophic organism. ஸோ இந்த நான் photosynthetic அப்படின்னாலே அவங்க அந்த ஆர்கானிசத்தில் என்ன பண்ண முடியாது, ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆக முடியாது. ஸோ அதை எல்லாத்தையும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் photosynthetic. ஸோ நான் photosyntheticனு சொல்லிட்டாலே heterotrophic. ஸோ அதனோட ஃபுட் மெட்டீரியலுக்காக அது டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ பிளான்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வச்சு அவங்க என்டையர் லிவிங் வேர்ல்டை பிளான்ட்டு அண்ட் அனிமாலியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கேட்டகரியில் பிரிச்சிருந்தாங்க. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் டூ கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படிமோ. ஸோ இதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருந்தது. அந்த ட்ராபேக்ஸால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணல. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இந்த த்ரீ கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னா எர்னஸ்ட் ஹேக்கல் இந்த இயர் ஆஃப் 1866 அவர் ஃபஸ்ட்டு இதை ப்ரப்போஸ் பண்ணார். ஸோ இவர் என்ன பண்ணார்னா ஹி இன்ட்ரடியூஸ்ட் தேர்ட் கிங்டம் புரோட்டிஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்ட் கிங்டம் அவர் டிக்ளேர் பண்ணார். ஸோ அந்த புரோட்டிஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடியதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன மாதிரியான ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருக்கும்னா யூனிசெல்லுலார் யூகேரியட்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த யூனிசெல்லுலார் யூகேரியட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது புரோட்டோசோன்ஸ் அண்ட் ஆல்கே. ஸோ இந்த புரோட்டிஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கிங்டம் என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற கிங்டத்தையும் ரிலேட் பண்ணும். ஸோ இட் இஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஃபஞ்சை. ஸோ அடுத்தது ஃபோர் கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணது ஹெர்பர்ட் ஹோப்லேண்ட் இந்த இயர் ஆஃப் 1956. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் பாக்டீரியா அண்ட் மைக்ரோப்ஸ் என்ன பண்ணாருன்னா ஒரு செப்பரேட் கிங்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த கிங்டம் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் மோனிரா அப்படிமோ. ஸோ இந்த மோனிரா அப்படின்னாலே எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம். ஸோ ஹி டிவைடட் த லிவிங் வேர்ல்ட். ஸோ அவர் சொன்ன அந்த மோனிரா, அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருந்த புரோட்டிஸ்டா, பிளான்டே அண்ட் அனிமாலியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபோர் கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை இவர் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ஆர்ஹெச் வைட்டேக்கர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் 1969 இதை ப்ரப்போஸ் பண்ணியிருந்தார். ஸோ இன்னைக்கு வைட் ரேஞ்சில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தான். ஸோ இந்த ஃபைவ் கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செல்லோட டைப், அப்புறம் செல் வால், நியூக்ளியர் மெம்பரைன், பாடி ஆர்கனைசேஷன் அண்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன்.
ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணியிருந்தார். ஸோ இந்த 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோனிரா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசத்தோட கிங்டம் தான் இது. ஆல் த ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம். ஸோ அதில் யூ பாக்டீரியா, ஆக்டினோமைசிட்ஸ், ப்ளூ கிரீன் ஆல்கே, மைக்ரோபிளாஸ்மா இதெல்லாமே அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் கிங்டம் புரோட்டிஸ்டா. ஆல் த யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமான பாயிண்ட். இது யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ இதில் ஆர்கானிசம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா புரோட்டோசோன்ஸ், கிரைசோஃபைட்ஸ், டைனோஃப்ளாஜிலேட்ஸ், டயட்டம்ஸ், யூக்ளினாய்ட்ஸ், ஸ்லைம் மோல்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரோட்டிஸ்டா அப்படிங்கிற கிங்டமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து தேர்ட் கிங்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைக்கோட்டா ஆர் ட்ரூ ஃபஞ்சை. ஸோ மைக்கோட்டா அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஃபஞ்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிங்டம் அது. ஸோ அடுத்தது பிளான்டே. பிளான்டே அப்படின்னாலே தெரியும், மல்டி செல்லுலார் பிளான்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்டேங்கிற கிங்டமில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதில் ஆல்கே, பிரயோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பாம் அண்ட் ஆஞ்சியோஸ்பாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கானிசம்ஸில் அதில் ப்ரெசென்ட் ஆகிடும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்த் ஒன் அனிமாலியா. அனிமல் அப்படிங்கிறதும் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் தான். ஸோ இதுலேயும் மல்டி செல்லுலர் அனிமல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இப்போ ரீசெண்டாக 1977 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிங்டம் இந்த கிளாசிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணாங்க. கார்ல் வூஸ் எட்டால் அப்படின்னு சொல்லக்கூடிய, எட்டால் அப்படின்னாலே கார்ல் வூஸ் அண்ட் குரூப் அப்படின்னு அர்த்தம், ஆர் டீம் அப்படின்னு அர்த்தம் எட்டால் அப்படின்னாலே. ஸோ கிங்டம் மொனிரா டிவைடட் இன்டு ஆர்கிபாக்டீரியா அண்ட் யூ பாக்டீரியான்னு சொல்லி 2 இதாக அவர் பிரிச்சிருந்தார். ஸோ அங்கே 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் நம்ம மொனிரா பார்த்துருந்தோம். இந்த மொனிராவே அவர் என்ன பண்ணார்னா ஆர்கிபாக்டீரியா அண்ட் யூ பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய 2 இதாக பிரிச்சிருந்தார். இப்போ ரீசெண்டாக ஆர்கியா அண்ட் பாக்டீரியான்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் த பேசிஸ் ஆஃப் மைக்ரோபியல் சைட்டோஜெனட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த மைக்ரோபியல் சைட்டோஜெனட்டிக்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக சொன்னோம்னா ஆர்ஆர்என்ஏ டிபெண்ட் பண்ணி தான் இந்த 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. ஸோ ஆர்ஆர்என்ஏ அப்படிங்கிறது ஆர் ஸ்டாண்ட் ஃபார் ரிபோசோமல் ஆர்என்ஏ. ஸோ அடுத்தது 7 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ப்ரொபோஸ்ட் பை ரோஸ் இன் த இயர் ஆஃப் 2002 அண்ட் 2005. He recognized Archaebacteria and Eubacteria as separate kingdom of பிரிச்சார் அவர், named as Protomonera and Monera respectively, again under separate super kingdoms Archaebacteria and Eubacteria பிரிச்சிருந்தார். He added 7th kingdom Myxomycophyta of slime molds under super kingdom Eukaryotes. So according to his classification, Protomonera, Monera, Protista and Myxomycophyta, fungi, plantae and animalia. So this is 7 kingdom system of classification. ஸோ வாங்க இப்போ ஒவ்வொரு கிளாசிஃபிகேஷன் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம வைட் ரேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடாப்ட் பண்ணிட்டு அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் இப்போ ஃபுல்லாகவே நம்ம 1 by 1 பார்க்கலாம் என்னென்ன கிங்டம் இருந்துகிட்ருக்கு, அந்த கிங்டத்தோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கிங்டம் மொனிரா. அந்த மொனிராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் ஸோ கிங்டம் மொனிரா. இந்த கிங்டம் மொனிராவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. ஸோ இந்த பாக்டீரியா அப்படிங்கிறது சிம்பிள் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் இதனோட பிஹேவியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா பாக்டீரியாக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாவும் இருக்குது, அதே மாதிரி யூஸ்ஃபுல் பாக்டீரியாவும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்போ இதனுடைய பாக்டீரியல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் அதனோட பிஹேவியர் ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா செல் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செல் வால் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே எதால் ஃப்ரேம் ஆகிருக்கும் அப்படின்னா பெப்டிடோகிளைகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸால் கம்போஸ்ட் ஆகிருக்கும். ஸோ பெப்டிடோகிளைகான். ஸோ இந்த பெப்டிடோகிளைகானை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மியூரின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மியூரின் அப்படிங்கிறது காமன் நேமு, பெப்டிடோகிளைகான். சரியா? இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதால் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேம் அப்படி என் அசிட்டைல் முராமிக் ஆசிட் அண்ட் என் அசிட்டைல் குளுக்கோசமைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்மா மெம்ப்ரேன்.
ஸோ இந்த பிளாஸ்மா மெம்பரேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் வாலுக்கு அடுத்து இருக்கக்கூடியது. ஸோ இந்த செல் வாலுக்கும் பிளாஸ்மா மெம்பரேனுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடையில இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ் அப்படிமோ. பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ். ஸோ இந்த பெரிபிளாஸ்மிக் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அனலாகஸ் டு லைசோசோம். இப்போ எப்படி நம்ம மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்தில் லைசோசோம் என்ன ரோலை வந்து ப்ளே பண்ணுதோ அந்த ரோலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிபிளாஸ்மிக் ஃபேஸ் பாக்டீரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்சூல். இந்த கேப்சூலை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு தான் பிரிக்கலாம், கேப்சூலேட்டட் பாக்டீரியா. இந்த கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும், ஒரு சில பாக்டீரியாவில் டைட்டாக ரொம்ப டஃப்பாக இருக்கும். சில பாக்டீரியாவில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லூஸாக ஸ்லைம் லேயராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பேத்தோஜெனிக் பாக்டீரியா, அதாவது டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா எல்லாமே எப்படி இருக்கும்னா கேப்சுலேட்டட் பாக்டீரியாவாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். சரியா? ஸோ அது கேப்சூல் முக்கியமானது அது. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சைட்டோபிளாசம். இட்ஸ் a semi-solid substance. இந்த சைட்டோபிளாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு செல்லுலார் ஆர்கனல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ இதில் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியாய்டு இருக்கும், அதுக்கப்புறம் ரைபோசோம்ஸ், ஸ்டோரேஜ் கிரானியூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இந்த ரெண்டு ஸ்டோரேஜ் கிரானியூல்ஸும் இருந்துகிட்ருக்கும். ஸோ இது சைட்டோபிளாசம். ஸோ அடுத்தது வந்து இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது நியூக்ளியாய்டு. ஸோ இந்த நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலாக இதில் ட்ரூ குரோமோசோமே இருக்காது, ஃபால்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும். இந்த ஃபால்ஸ் குரோமோசோம் கூட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீனால தான் ஃப்ரேம் ஆகிருக்கும். இந்த நான் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம எக்ஸாக்டாக எப்படி சொல்லணும்னா பாலிஅமைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் நியூக்ளியாய்டு, இந்த நியூக்ளியாய்டுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜீனோபோர், ஃபைப்ரில்லார் நியூக்ளியஸ், இன்சிபியன் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நேம்ஸ், ஆல்டர்னேட் நேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கும். ஸோ இதில் ட்ரூ குரோமோசோம் கிடையாது. ஸோ இந்த ட்ரூ குரோமோசோம் இல்லாமல் இன்னொன்று என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியாய்டோடு சேர்த்துட்டு இங்கே பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பிளாஸ்மிட் அப்படிங்கிறது இண்டிபெண்ட்டாகவே ரெப்ளிகேட் பண்ணிக்கும் அண்ட் விச் இஸ் யூஸ்டு டு ரெசிஸ்டன்ட் ஃபார் சம் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஒரு சில ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு ரெசிஸ்டண்ட்டாகவே ஆக்ட் பண்ணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது இந்த பாய்லஸ். ஸோ இந்த பாய்லஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா பாய்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சிமிலர் டு எப்படி இருக்கும்னா ஃப்ளஜெல்லா மாதிரியே தான் இருக்கும், பட் அதனுடைய லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதில் வந்து செக்ஸ் பாய்லி அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், செக்ஸ் பாய்லி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ செக்ஸ் பாய்லி எதில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா கான்ஜுகேஷன். ஸோ கான்ஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகும். அதாவது எஃப் ப்ளஸ் அப்படிங்கிறது எஃப் ப்ளஸ் ஆர் மேல், எஃப் மைனஸ் ஆர் ஃபீமேல். இந்த ரெண்டு பாக்டீரியாவும் க்ளோஸாக வரப்போ என்ன ஆகும்னா தே கேன் எக்ஸ்டெண்ட் த பிரிட்ஜ் லைக் ஸ்ட்ரக்சர். இதுதான் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் கான்ஜுகேஷன். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எஃப் ப்ளஸ் அண்ட் இந்த பாக்டீரியா எஃப் மைனஸ். ஸோ இது மேல், இது ஃபீமேல். ஸோ தே கேன் எக்ஸ்சேஞ்ச் த ஜெனட்டிக் மெட்டீரியல். ஒன்ஸ் இங்கே டோனார் அப்படிங்கிறது இதுதான், எஃப் ப்ளஸ் தான் டோனார், எஃப் மைனஸ் வந்து ரெசிபியன்ட். ஓகே, ஸோ இங்கேருந்து ஜெனட்டிக் எஃப் ப்ளஸ்லேருந்து எஃப் மைனஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் ட்ராவல் ஆச்சுன்னா இந்த எஃப் மைனஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு எஃப் ப்ளஸ்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த பாய்லஸ். ஸோ அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஜெல்லம். இது தனியாக நம்ம விச் இஸ் யூஸ்டு ஃபார் த லோகோமோஷன். ஸோ எப்படி எல்லாம் இருக்கும் இந்த ஃப்ளஜெல்லத்தை பொறுத்து பாக்டீரியாவோட மொட்டிலிட்டி மாறும். நம்ம அதை பின்னாடி அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. ஸோ இந்த கிங்டம் மோனிராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the kingdom Monera includes all prokaryotes, includes Eubacteria and Archaebacteria. So Eubacteria includes the Eubacteria என்ன இருக்குன்னா Cyanobacteria, Actinomycetes, Mycoplasma, Rickettsia, Chlamydia and Spirochetes etc. So இதில் பாக்டீரியா நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம். ஸோ பாக்டீரியா occur in 4 basic forms. அந்த 4 basic form அப்படிங்கிறது ஸ்பெரிக்கல், காக்கை, ராட், பேசிலை, விப்ரியோ, கமா ஷேப்பில் இருக்கும் அண்ட் ஸ்பைரல் ஷேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இங்கே பார்க்குறோம், காக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிலை ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஸ்பைரலம் அண்ட் இது விப்ரியோ அப்படின்னு சொல்லக்கூடிய 4 ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ பாக்டீரியா ஃபவுண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையுமே இருந்துட்டு இருக்கும் எக்ஸப்ட் டிஸ்டில் வாட்டர். டிஸ்டில் வாட்டரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா இருக்காது. அண்ட் கேன் பி ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸ்,
ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸ். இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாக்டீரியல் 2 டைப் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணிக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிரோட்ராப்ஸ், ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகாது. ஒரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸ் அப்படிங்கிறது லைட்டை ட்ராப் பண்ணிவிட்டு அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ராடக்டை சிந்தசைஸ் பண்ணும். பட் இந்த மாதிரியான ஃபோட்டோசிந்தட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சிஜெனிக் அப்படிம்போம். ஏன் சார் நான் ஆக்சிஜெனிக் அப்படின்னு சொன்னோம்னா பிளான்ட்டில் நடக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸில் ஆக்சிஜன் வந்து நமக்கு பை ப்ராடக்டாக கிடைக்கும். ஆக்சிஜன் பை ப்ராடக்ட் எங்கள் பிளான்ஸில். பட் இங்கே நடக்கக்கூடிய இந்த ஃபோட்டோசிந்தசிஸில் பாக்டீரியல் நடக்கக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸில் இங்கே ஆக்சிஜன் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா வாட்டர் மாலிக்யூலிருந்து இந்த ஹைட்ரஜன் எடுக்கிறதுனால ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பை ப்ராடக்டாக கிடைக்கும். பட் இங்கே ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாவில் என்ன எடுத்துக்கும் அப்படின்னா H2Sலேருந்து எடுத்துக்கும். H2Sலேருந்து இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கிறதுனால நமக்கு பை ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்னா சல்ஃபர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைச்சிட்ருக்கும், ஆக்சிஜன் கிடைக்காது. அதனால் இந்த மாதிரியான பாக்டீரியல் ஃபோட்டோசிந்தட்டிக்கை நம்ம நான் ஆக்சிஜெனிக் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஹீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸ் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது ஒரு சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை எடுத்துகிட்டு அதை ஆக்சிடைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா அதுக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல் அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். அண்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாக்டீரியா ஹெட்டரோட்ராபிக் பாக்டீரியாவாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கும். வெரி ஃபியூ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா. ஸோ அடுத்தது பார்க்க போகிறது நம்ம ஆர்கிபாக்டீரியா டிஃபர் ஃப்ரம் பாக்டீரியா ஹேவிங் டிஃப்ரெண்ட் செல் வால். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதனுடைய செல் வால் நம்ம அங்கே பார்த்துருந்தோம். அதனுடைய செல் வால் வந்து பார்த்திங்கன்னா பெப்டிடோக்ளைகான், அந்த பெப்டிடோக்ளைகான் வந்து மியூரின் அப்படின்னு சொல்லக்கூடியது. பட் இங்கே ஆர்கிபாக்டீரியாவில் செல் வால் எப்படி எதால் ஃப்ரேம் ஆயிருக்குன்னா N-phytanyl ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கலால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரேம் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப டைட்லி பேக்கடாக இருக்கிறதுனால எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு உள்ளே இருந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது ரியாக்ட் பண்ணவே பண்ணாது. ஸோ அது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஆர்கிபாக்டீரியாவில். தே லிவ் இன் மோஸ்ட் ஹார்ஷ் ஹேபிட்டட்ஸ். ஹார்ஷ் ஹேபிட்டட்ஸ் அப்படிங்கிறது ஹாலோஃபைல்ஸ், சால்ட் லவ்விங் அப்படிம்போம். ஸோ அதில் ஹிமோ ஆட்டோட்ராப்ஸ், ஏரோப்ஸ், எக்ஸாம்பிள் ஹாலோகாக்கஸ் அண்ட் ஹாலோபாக்டீரியம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோஃபைல்ஸ். ஸோ ஹாட் ஸ்ப்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹீமோசிந்தட்டிக், ஆக்சிடைஸ் சல்ஃபர், ஏரோப்ஸ் அண்ட் அனரோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் தெர்மோபிளாஸ்மா அண்ட் தெர்மோப்ரோட்டியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 பாக்டீரியா. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தனோஜென்ஸ், மார்ஷி ஏரியா. இட் இஸ் ஆட்டோட்ராபிக் பாக்டீரியா, ஒப்ளிகேட் அனரோப்ஸ், எக்ஸாம்பிள் மெத்தனோகாக்கஸ் அண்ட் மெத்தனோபாக்டீரியம். ஸோ இதுதான் ஆர்கிபாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது யூபாக்டீரியா. thousands of different eubacteria or true bacteria இருந்துட்டுருக்கும். ஸோ characterized by rigid cell wall. if motile a flagellum. flagellum இருந்துச்சுன்னா மொட்டைலாக இருக்கும், இல்லை அப்படின்னா நான் மொட்டைலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துட்டுருக்கும். cyanobacteria have chlorophyll A similar to green plants and are photosynthetic autotrophs. இந்த cyanobacteria தான் நம்ம ancestor of higher plants அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹையர் பிளான்ஸில் என்ன மாதிரியான கேரக்டர் இருக்கும், செல் வால் வந்து பார்த்திங்கன்னா செல்லுலோஸாலாக இருக்கும், அப்புறம் குளோரோஃபில் பிக்மெண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் டு ஹையர் பிளான்ஸில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் சைனோபாக்டீரியாலையும் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஆன்செஸ்டர் டு ஹையர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ சைனோபாக்டீரியா ஆர் யூனிசெல்லுலார், காலனியல் ஆர் ஃபிலமெண்டஸ், மெரைன் ஆர் டெரஸ்ட்ரியல் ஆல்கே. ஸோ யூனிசெல்லுலார்னா தெரியும், சிங்கிள் செல்லுலார் ஆர் காலனியல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா காலனியாக இருக்கும். ஸோ இந்த காலனியல் அப்படிங்கிறதும் ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் காலனிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எவ்வளோ மெம்பர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுனால அந்த கேரக்டரிஸ்டிக் இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சீனோபியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீனோபியம் அப்படின்னா காலனி, சீனோபியம் அப்படிங்கிறது இந்த காலனியல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் காலனி இருக்கிறது தான் அந்த கண்டிஷன் பேர் தான் சீனோபியம் அப்படின்னு சொல்கிறோம். So they colonize surrounded by gelatinous sheath. ஒரு மாதிரி ஒரு மியூசிலேஜ் சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்கல் மெம்பர்ஸை சுற்றியுமே இருந்துகிட்ருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஜெலாட்டினஸ் ஷீத் அப்படின்னு அடுத்து யூ பாக்டீரியாலே சைனோபாக்டீரியா, ஆல்கல் ப்ளூம்ஸ் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. ஸோ ஃபிக்ஸ் அட்மாஸ்பரிக் நைட்ரஜன், எக்ஸாம்பிள் நாஸ்டாக் அண்ட் அனபீனா. So hemosynthetic autotrophic bacteria oxidize various inorganic substances like nitrates, nitrites and ammonia
and use the released energy by ATP production. ஸோ இது கொஷின்ஸ் ரொம்ப முக்கியமானது. இதிலிருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. நைட்ரேட்ஸ்னா நைட்ரைட்ஸ் அண்டு அமோனியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா so they play great role in recycling nutrients like nitrogen, phosphorus, iron and sulfur. So அடுத்தது eubacterial heterotrophic bacteria most abundant in nature. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நேச்சர்ல நிறைய இருக்கக்கூடியது heterotrophic bacteria தான். So majority are decomposers. So it is going to decompose the dead and decaying organic material. So helpful in making curd from milk, production of antibiotics, fixing nitrogen in legume plants. இதெல்லாம் ஒரு சில economic importance of bacteria ன்னு சொல்லி சொல்லலாம். So some are pathogens causing damage to human beings, crops, farm animals and pets. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் பீயிங்ஸை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த பாக்டீரியா. ஒரு சில ஹியூமன் பீயிங்க்கு வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலரா இஸ் காஸ்ட் பை விப்ரியோ காலரே, டைஃபாய்டு, சால்மோனல்லா டைபி அண்ட் டெட்டானஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிசீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் பீயிங்கில் பாக்டீரியாவால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்டாகக்கூடியது. ஸோ அடுத்து பாக்டீரியலோட ரீப்ரொடக்ஷன். ஸோ ரீப்ரொடியூஸ் மெயின்லி பை ஃபிஷன். ஃபிஷன்னா தெரியும், சிங்கிள் பேரண்டல் இஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பிளிட் இன்டு 2 டாட்டர் செல்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறும். சம்டைம்ஸ் அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் தே ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ். ஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திக் ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பாக்டீரியம் டு அனதர். ஸோ அதான் நம்ம கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இது ஒரு பாக்டீரியா அண்ட் இது ஒரு பாக்டீரியா. F ப்ளஸ் மேல் ஆர் டோனார் அப்படின்னு சொல்லலாம், மேல் ஆர் டோனார். ஸோ இந்த பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா F மைனஸ் ஆர் ஃபீமேல் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கிருந்து இந்த செக்ஸ் பைலி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் விச் மீன்ஸ் F1ல இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் விச் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ திஸ் செக்ஸ் பைலஸ். இட் ஆக்ட் as a bridge between these two bacteria and F minus bacteria converted into F plus வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறும். இது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இங்கே தான் இந்த இது சொல்லியிருந்தது ஃபிஷன். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர் ஃபார்மேஷன். எண்டோஸ்போர் வந்து பார்த்தீங்கன்னா திக் வாலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கும். திரும்ப எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்போர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிடும். ஸோ மோட்டிலிட்டி இன் பாக்டீரியா. ஸோ மோட்டிலிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளஜெல்லமோட பொசிஷனை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளஜெல்லமோட நம்பர் பொறுத்து இந்த பாக்டீரியாவோட இதை நம்ம மோட்டிலிட்டியை பிரிச்சிருக்கலாம். பாக்டீரியாவில் சிங்கிள் ஃப்ளஜெல்லம் மட்டும் இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு சைடில் சிங்கிள் ஃப்ளஜெல்லம் மட்டும் இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், மோனோட்ரைக்கஸ், ஹேவிங் சிங்கிள் ஃபிலமெண்ட் அட் ஒன் எண்ட் ஆஃப் த பாக்டீரியா. அதே மாதிரி நிறைய ஃப்ளஜெல்லம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சைடில் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை லோஃபோட்ரைக்கஸ் அப்படிமோ. ஸோ ஆம்ஃபிட்ரைக்கஸ் அப்படிங்கிறது டஃப்ட் ஆஃப் ஃப்ளஜெல்லம் ஆர் ப்ரெசன்ட் அட் த போத் த எண்ட் ஆஃப் பாக்டீரியா இருந்துச்சுன்னா அதை ஆம்ஃபிட்ரைக்கஸ். அண்ட் பாடி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் ஆகிருந்தது ஃப்ளஜெல்லம் அப்படின்னா அதை பெரிட்ரைக்கஸ். ஃப்ளஜெல்லாவே இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ளஜெல்லா அப்படின்னாலே அதை ஏட்ரைக்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதுதான் மோட்டிலிட்டி இன் பாக்டீரியா. ஸோ அடுத்தது முன்னிரால் இம்பார்ட்டண்டாக இருக்கிறது மைக்கோபிளாஸ்மா, லேக் செல் வால், ஸ்மாலஸ்ட் லிவிங் ஆர்கானிசம், சர்வைவ் வித்தவுட் ஆக்சிஜன், பேத்தோஜெனிக் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிங்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா புரோட்டிஸ்டா. ஸோ இந்த புரோட்டிஸ்டாவில் என்ன மாதிரியான ஆர்கானிசம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருக்கோம். ஆல் ஆர் யூனிசெல்லுலார் eukaryotic organism. So mostly aquatic, can live in moist places மட்டும்தான் அது என்ன பண்ணும், ஈரமான இடங்களில் மட்டும்தான் அது நல்லா வளரக்கூடியதாக இருக்கும். ஃபார்ம்ஸ் அ லிங்க் பிட்வீன் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஃபஞ்சை. ஸோ ஒரு முக்கியமான ஒரு கனெக்டிங் லிங்க் இந்த பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் ஃபஞ்சைக்கும் இடையில ஒரு கனெக்டிங் லிங்க்னா அதை புரோட்டிஸ்டாவை சொல்லலாம். ஸோ செல் கண்டெயின் நியூக்ளியஸ் அண்ட் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ். அங்கே மோனிராவில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு வெல் டெவலப்டாக இருக்காது. பட் இங்கே செல் ஆர்கனல் அண்ட் மெம்ப்ரெயின் பவுண்ட் நியூக்ளியஸ் அண்ட் மெம்ப்ரெயின் பவுண்ட் ஆர்கனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டிங்டாகவே இருக்கும்.
ஸோ கிரைசோஃபைட்ஸ், டைனோஃப்ளாஜெலேட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ், ஸ்லைம் மோல்ட்ஸ், புரோட்டோசோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டிஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிங்டமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரைசோஃபைட்ஸ். இந்த கிரைசோஃபைட்ஸில் எது எது இன்க்ளூட் ஆகிருக்கும்னா டயட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கே, டெஸ்மைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆகிருக்கும். ஃபவுண்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன் வாட்டர். ஸோ மோஸ்ட்லி பிளாங்க்டோனிக், பாசிவ் ஸ்விம்மர் என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா வாட்டரில் அப்படியே அந்த வாட்டர் கரண்ட்டில் மிதந்துட்டுருக்கும், ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும், பிளாங்க்டோனிக் அப்படிமோ. ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக், தே கேன் ஃபோட்டோசிந்தசைஸ் பை யூஸிங் என்னது லைட் அண்ட் ஆக்சிஜன் யூஸ் பண்ணி, சாரி கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆகும். செல் வால் ஓவர்லேப் டு ஃபிட் டுகெதர் லைக் எ சோப் பாக்ஸ். இந்த சோப் பாக்ஸ் மாதிரி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஆர்ம்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்ம்டு ஆல்கே, ஆர்மோர்ட் ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடியது. செல் வால் கண்டெயின் சிலிக்கா, ஹென்ஸ் indestructible. Their accumulation forms diatomaceous earth. இதில் டயட்டம்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த மாதிரி தான். அண்ட் யூஸ்ட் இன் பாலிஷிங், ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில்ஸ் அண்ட் சிரப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் டயட்டம்ஸ் ஆர் சீஃப் ப்ரொடியூசர்ஸ் இன் தி ஓஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைனோஃப்ளாஜெலேட்ஸ். இட்ஸ் அ மெரைன், photosynthetic. Cell wall has stiff cellulosic plates. So appear yellow, green, brown, blue or red depending on pigment பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனோட கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். Have two flagella. One வந்து பார்த்தீங்க அப்படின்னா longitudinal இருக்கும் and other transverse in furrow between wall plates. ஸோ ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரு. ஸோ ரெட் டைனோஃப்ளாஜெலேட்ஸ் என்னது கோனியாலக்ஸ் ஃபார்ம் ரெட் டைட்ஸ். அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலராக இது பண்ணும். இட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு டாக்ஸிக்ஸான ஒரு ஏரியா. அங்கே இருக்கக்கூடிய இந்த டாக்ஸினால் அங்கே இருக்கக்கூடிய அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஆகிடும். ஸோ அடுத்தது யூக்ளினாய்ட்ஸ். ஸோ மோஸ்ட்லி ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம் ஃபவுண்ட் இன் ஸ்டாக்னன்ட் வாட்டர். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் செல் வால் they have protein rich pellicle. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் which makes body flexible. இதனோட பாடி ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறதுக்கு இந்த பெலிக்கிள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கும். having two flagella, one short and one long. இது வந்து லாங் flagella. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் flagella வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ப்ரெசென்ட் ஆகிருக்கும். and photosynthetic in presence of sunlight but become heterotrophs if they do not get sunlight. அது டே டைமாக இருந்தாலுமே சன்லைட் இல்லாதப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஆக்ட் அஸ் அ அனிமல் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணும். The slime molds, saprophytic protist. So form aggregates to form plasmodium. நிறைய அந்த ஸ்லைம் மோல்ட்ஸ்லாம் சேர்ந்ததை நம்ம என்ன சொல்கிறோம், பிளாஸ்மோடியம் அப்படிமோ. grow on decaying twigs and leaves. Plasmodium forms fruiting bodies bearing spores at their tips. அந்த பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா அதனுடைய டிப் ரீஜனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்டிங் பாடியில் டிப் ரீஜனில் நிறைய ஸ்போர்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸ்போர்ஸ் ஹேவ் ட்ரூ வால்ஸ் which are extremely resistant and survive for many years. So அடுத்தது protozoan. All protozoans are heterotrophs and live as predators or parasites. So believed to be primitive relatives of animals. So these are divided into four major groups on the basis of locomotory organelle they have. So அதை வச்சுட்டு என்ன சொல்லலாம்னா amoeboid, flagellated, ciliated and sporozoans. So அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது amoeboid protozoans move and catch prey using pseudopodia அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த amoeba இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து எக்ஸாம்பிள் amoeba. So many forms have silica shells on their surface. Some of them are parasitic. Example Anthem amoeba histolytica, causative agent of amoebiasis. And flagellated protozoans either free living or parasitic. Free living அப்படின்னா இண்டிபெண்டண்டாக வந்துட்டு இருக்கும், or parasitic அப்படின்னா it's going to grow on any one host. Having flagella, so cause disease like sleeping sickness, என்னது trypanosoma. Ciliated protozoans, these are aquatic actively moving organisms due to presence of thousands of cilia. Cilia அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடி ஃபுல்லாகவே இது ப்ரெசென்ட் ஆகிடும். ஸோ எக்ஸாம்பிள் பாராமியூசியம், they have a cavity called gullet that opens outside of the cell. ஸோ அடுத்தது sporozoans lack any locomotory organelle.
ஸோ ஆல் மெம்பர்ஸ் ஆர் பேராசைட்டிக், இருக்கக்கூடிய எல்லாமே பேராசைட்டிக்காக தான் இருந்துகிட்ருக்கோம். அண்ட் ஹாவ் இன்ஃபெக்டிவ் ஸ்போர் லைக் ஸ்டேஜ் இன் லைஃப் சைக்கிள். எக்ஸாம்பிள் பிளாஸ்மோடியம் விச் இஸ் காஸ்ட் மலேரியா. ஸோ அதில் மலேரியா பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க. பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஓவலே அண்ட் பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா கான்ஸ்டிடியூட்டிவ் ஏஜென்ட் ஆஃப் மலேரியா. மலேரியா அப்படின்னா என்ன அப்படின்னா பேட் ஏர் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் கிங்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஞ்சை. ஸோ கிங்டம் ஃபஞ்சை with the exception of yeast which are unicellular, all others are multicellular and filamentous. ஸோ இந்த filamentous அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து ஒரே ஒரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட் தவிர, ஈஸ்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மைசீலியல் ஃபார்ம் அப்படிமோ, நான் ஆர் மைசீலியல் ஆர் சூடோ மைசீலியம் அப்படிமோ. ஈஸ்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா சூடோ மைசீலியம், சூடோமைசீலியம் சொல்கிறோம். ஈஸ்ட்டை தவிர மற்ற எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மைசீலியல் ஃபார்ம் தான் இந்த ஃபஞ்சை அப்படிங்கிற கிங்டமை பொறுத்த வரைக்கும். ஸோ கன்சிஸ்டிங் ஆஃப் லாங் ஸ்லெண்டர் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு ஹைப்பா. ஸோ இந்த ஒரே ஒரு இது மட்டும்தான் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஹைப்பா அப்படிங்கலாம். ஸோ மெனி ஹைப்பா ஆர் கம்பைன்ட் டுகெதர், நெட்வொர்க் ஆஃப் ஹைப்பா ஆர் கம்பைன்ட் டுகெதர் அண்ட் ஃபார்ம் அ மைசீலியம். ஓகே. ஸோ நான் குளோரோஃபில்லஸ் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, இதில் குளோரோஃபில் கிடையாது. இந்த குளோரோஃபில் இல்லாதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆக முடியாது. ஸோ நான் குளோரோஃபில்லஸ் ஆர் ஏ குளோரோஃபில்லஸ் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெட்வொர்க் ஆஃப் ஹைப்பா கால்டு மைசீலியம். ஸோ யூனிநியூக்ளியேட்டட் ஆர் மல்டிநியூக்ளியேட்டட். மல்டிநியூக்ளியேட்டட்னா சினோசைட்டிக். இது ஒரு இம்பார்ட்டன்டான கண்டிஷன். பாருங்கள், இப்போ இந்த செல்லில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு செப்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இங்கே ஒரு செப்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை நம்ம சிங்கிள் செல் அப்படிங்கன்னா எந்த ஒரு மைசீலியத்தில் செப்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சண்ட் ஆகிருக்கோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லுக்ஸ் லைக் மெனி நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செல்லில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கண்டிஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சீனோசைட்டிக் மைசீலியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். So cell made up of complex polysaccharides called chitin grow in warm and humid places தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சை வந்து வளரும். சாப்ரோஃபைட்டிக், பாராசைட்டிக், சிம்பாயட்டிக். சிம்பாயட்டிக் இருந்துச்சுன்னா லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ ரீப்ரொடியூஸ் asexually by spores, conidia, sporangiospores or zoospores or aplanospores or planospores. Sexual reproduction is by oospores, ascospores and basidiospores வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கும் sexual reproduction. So sexual cycle, plasmogamy. Plasmogamy அப்படின்னா fusion of protoplasm between two motile or non-motile gametes. ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஃபியூஸ் ஆகும். அடுத்தது karyogamy, fusion of two nuclei, meiosis. So fuse ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா zygote undergoes meiosis, ரிசல்ட்டிங் ஹாப்ளாய்டு ஸ்போர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் பக்சீனியா, ரஸ்ட் காசிங் அண்ட் பெனிசிலியம். ஸோ இந்த பாக்டீரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 தான் நம்ம பிரிச்சிருக்கலாம். ஃபைக்கோமைசிட்ஸ், அதுக்கப்புறம் ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடியோமைசிட்ஸ் அண்ட் டியூட்ரோமைசிட்ஸ். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபைக்கோமைசிட்ஸ், the phycomycetes found in aquatic habitat. ஸோ இந்த ஒரு கேரக்டர் aquatic habitatல இருக்கிறதுனால இதை என்ன சொல்லலாம் நம்ம algal fungi அப்படிம்பாங்க. algal fungi ஆர் lower fungi அப்படிங்கலாம், ஆர் lower fungi அப்படிங்கலாம். ஸோ on decaying wood in moist and damp placesல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த phycomycetes நல்லா வளரும். some of them are obligate on plants. Mycelium is aseptate, இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் இது. aseptate and sinusotic. aseptate அப்படின்னு சொல்லிட்டாலே கண்டிஷன் என்னது, சினோசைட்டிக் தான். ஓகே. ஸோ asexual reproduction by zoospores or planospore அப்படிங்கலாம். zoospore or planospores. ஸோ இது motile or by aplanospores, non-motile. Spores are produced endogenously in sporangium.
ஸோ எண்டோஜீனஸ்லி அப்படின்னா இன்சைட் ஆஃப் த ஸ்பொராஞ்சியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ஸ் இருக்குன்னா இங்கே வந்து ஸ்பொராஞ்சியம் இதுதான். ஸோ இந்த இடத்துல இப்படி செல்ஸ் ஸ்போர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எண்டோஜீனஸ்லி ஃபார்ம்டு ஸ்போர்ஸ் அப்படிங்களா. ஜைகோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ். எக்ஸாம்பிள் ரைசோபஸ், ஆல்புகோ. ஸோ நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரோமைசிட்ஸ் காமன்லி நோன் அஸ் ஷாக் பஞ்சை. ஷாக் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ரீப்ரொடக்ஷன் அப்போ இது ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். அதனால தான் அதை ஷாக் பஞ்சை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். யூனிசெல்லுலார் ஈஸ்ட் ஆர் மல்டிசெல்லுலார் பெனிசிலியம். ஸோ சாப்ரோஃபைட்டிக் decomposes parasitic or coprophilous. coprophilous அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா cow tongue loving fungi அப்படிமோ. coprophilous mycelium branch and septate ஆயிருக்கும். So asexual spores are called conidia, produced exogenously. exogenously அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகும். exogenously ஃபார்ம் ஆகக்கூடியது. on the conidiophores ஸோ இந்த ஸ்போர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃபார்ம் ஆகும். கோனிடியா அப்படின்னா இப்படி தான் ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ conidiophores, conidia on germination produce mycelium. ஸோ sexual spores called ascospores. இந்த ascospores தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ascospores produced endogenously. இது உள்ளதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகும். endogenously in ascus produced inside fruiting body called ascocarp. Example aspergillus and neurospora. So next வந்து பார்த்தீங்கன்னா basidiomycetes commonly known as farm mushrooms, bracket fungi or puff ball அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. So mycelium septate and branched. Asexual spores generally are not found. இதில் கிடையவே கிடையாது asexual spores. Vegetative reproduction by fragmentation மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா vegetative reproduction நடக்கும். So sexual reproduction by fusion of vegetative or somatic cells of different strain to form basidium produced in basidiocarp. So இந்த basidiocarp அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கல் பாடி. இது ஃபங்கல் பாடி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க இதுதான் பேசிடியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பேசிடியம். ஓகே. ஸோ இந்த பேசிடியம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிடியஸ் ஸ்போர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ பேசிடியம் ப்ரொடியூஸ் 4 பேசிடியஸ் ஸ்போர்ஸ் ஆஃப்டர் மியோசிஸ். எக்ஸாம்பிள் அகாரிகஸ் அண்ட் அஸ்ட்ரில் ஆகும். ஸோ இந்த பேசிடியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ எக்ஸோஜீனஸ்லி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ வெளியில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் அந்த ஆஸ்கோமைசிட்ஸுக்கும் பேசிடியோமைசிட்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அதுதான் அங்கே ஆஸ்கோகார்ப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோஜீனஸில் ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்டோஜீனஸில் இது ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ டியூட்ரோமைசிட்ஸ் கால்டு ஃபஞ்சை இம்பர்ஃபெக்டி செக்ஷுவல் ஃபார்ம். பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் நாட் நோன் ஃபார் தம். இது வரைக்கும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இதில் கண்டுபிடிக்காதனால இது வந்து ஃபஞ்சை இம்பர்ஃபெக்டி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியிலே தான் இருந்துகிட்ருக்கு. பட் ஒருவேளை இதனோட செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த குரூப் ஆஸ்கோமைசிட்ஸ்க்கோ இல்லை பேசிடியோமைசிட்ஸ்க்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆகிக்கும். ஸோ மைசீலியம் செப்டேட். ஸோ செப்டேட் அப்படின்னாலும் என்ன இருக்கும், செல்ஸ் ஹேவிங் சிங்கிள் நியூக்ளியஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் மைசீலியம் பிரான்ச்சாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆல்ரெடி நான் டயக்ராம்லேயே பார்த்துருந்தோம். ஸோ ஆர் சாப்ரோஃபைட்டிக், பாராசைட்டிக் ஆர் decomposes. Example Alternaria and Coledotrichum fulcatum. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அந்த கிங்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட்டு.
ஸோ பிளான்டேக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட்டில் நம்ம என்னென்னு பார்த்துருந்தோம், ஆல்கே, பிரயோஃபைட், ஸ்டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பம் அண்ட் ஆஞ்சியோஸ்பம். ஸோ அதில் பிளான்டோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் ஹேவிங் குளோரோஃபில். குளோரோஃபில் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் A, B, C, D, E, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரோட்டினாய்ட்ஸ், ஆந்தோசயனின் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கும். கண்டெய்னிங் ஆர்கானிசம்ஸ் கால்டு பிளான்ட்ஸ். ஸோ ஃபியூ மெம்பர்ஸ் ஆர் பார்ஷியலி ஹெட்டிரோட்ராபிக், தட் இஸ் என்னது இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ். இந்த இன்செக்டிவோரஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே வளரும் அப்படின்னா நைட்ரஜன் டிஃபிஷியன்சி சாயில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அது இந்த இன்செக்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு அந்த நைட்ரஜன் டிஃபிஷியன்சியை ஃபுல்ஃபில் பண்ணிக்கும். அண்ட் கஸ்கியூட்டா இஸ் அ பேராசைட். செல்லுலோஸ் அண்ட் யூகேரியாட்டிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதனுடைய செல் வால் எப்படி இருக்கும் அப்படின்னா மேடப் ஆஃப் செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ் அண்ட் பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் யூகேரியாட்டிக் ஸ்ட்ரக்சரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூகேரியாட்டிக் ஆர்கானிசம், யூகேரியாட்டிக் செல்லுக்கு என்ன கேரக்டர் இருக்குமோ விச் மீன்ஸ் டிஸ்டிங் நியூக்ளியஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனெல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ லைஃப் சைக்கிள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட் அண்ட் ஹேப்ளாய்டு கேமிட்டோஃபைட் தட் ஆல்டர்னேட் வித் ஈச் அதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும். கேமிட்டோஃபைட்னா ஒரு ஆர்கானிசம் இருக்கும், அந்த மேல் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபீமேல் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும்னா ஜைகோட் ஃபார்ம் ஆகும். இது வரைக்கும் இருக்கிற இந்த ஸ்டேஜுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், கேமெட்டோஃபைட் அப்படிமோ. தென் ஒன்ஸ் ஜைகோட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப ஒரு நியூ ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகுது, ஸ்போரோஃபைட்டிக் ஸ்டேஜ் அப்படி. ஸோ alternation of generation, length of haploid and diploid phase, free living or dependent, varying among different group of plants. So next இதில் பார்க்க போகிறது கிங்டம் அனிமாலியா. ஸோ அனிமல் அப்படின்னு சொல்லக்கூடியது மல்டி செல்லுலார் ஹெட்டிரோட்ராபிக் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் தான். ஸோ மல்டி செல்லுலார் லேக் ஆஃப் செல் வால். இங்கே செல் வால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஸோ டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் ஃபார் ஃபுட். ஸோ digest food in the cavity and store food reserves as glycogen or fat வந்து பார்த்தீங்க அப்படின்னா glycogen and fat தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஃபுட் மெட்டீரியல் அனிமல்ஸில். ஹோலோசோயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் நத்திங் பட் இன்ஜெக்ஷன் ஆஃப் ஃபுட். அப்படி என்ன பண்ணிக்கும் ஃபுட்டை ஃபுல்லாகவே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஹையர் ஃபார்ம்ஸ் ஷோ எலாபரேட் சென்சரி அண்ட் நியூரோமோட்டார் மெக்கானிசம். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் பை copulation of male and female followed by embryological development. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வைரஸ். இந்த வைரஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் வைரஸ் பற்றியோ இல்லை லைக்கன்ஸ் பற்றியோ RH வைட்டேக்கர் சொல்லலை. பட் இருந்தாலும் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் நம்ம இதை கண்டிப்பாக பார்க்கணும். வைரஸ் அப்படின்னா என்ன, ஏகேரியோட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பயாலஜிக்கல் பசில் அப்படிம்பாங்க. ஏன்னா அது ஹோஸ்ட்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு பிளான்ட்டுக்குள்ளாரையோ அனிமல்குள்ளாரையோ இல்லை ஒரு பாக்டீரியாக்குள்ளாரையோ இந்த வைரஸ் இன்சைட் ஆஃப் த ஆர்கானிசம் இட் ஆக்ட் அஸ் அ லிவிங். அதே அவுட் சைட் ஆஃப் த ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் ஆக்ட் அஸ் அ நான் லிவிங் மெட்டீரியலில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்கும். ஸோ வைரஸ் அதனுடைய டைப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். வைரஸ் அண்ட் வைராய்ட்ஸ். வைரஸ் இஸ் அ நியூக்ளியர் புரோட்டீன் என்டிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் அதர் ஆர்கானிசம் ஃபார் மல்டிப்ளிகேஷன். அதாவது ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே தான் என்ன பண்ணிக்க முடியும்னா அது அதனுடைய ரெப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ மேடப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் எதர் டிஎன்ஏ இருக்கலாம் இல்லைன்னா ஆர்என்ஏ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். பட் ரெண்டுமே இருக்காது. டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுமே ஒரே வைரஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. ஒரு சில வைரஸில் என்வலப் இருக்கும், கேப்சிட் அண்ட் என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ என்வலப் இஸ் த அவுட்டர் கவரிங் present in certain viruses which is made up of protein of viral origin and lipids and carbohydrates of host. So envelope protein subunits, அந்த envelope இருந்தது அப்படின்னா அது பேர் அந்த subunits பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா papillomares அப்படின்னு சொல்கிறோம். So naked virus without envelope. ஸோ கேப்சிட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு வைரஸோட இது அவுட்டர் மோஸ்ட் அந்த ப்ரோட்டீன் லேயர் கேப்சிட் இஸ் அ ப்ரோட்டீன் கவரிங் அரவுண்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ இந்த கேப்சிட் ஹேஸ் ப்ரோட்டீன் சப்யூனிட்ஸ் கால்டு கேப்சோமியர்ஸ். நியூக்ளிக் ஆசிட் present in virus is called nucleoid. It is infective part of virus. வைரஸில் இன்ஃபெக்டிவ் பார்ட் அப்படிங்கிறது
இந்த நியூக்ளிக் ஆசிட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபெக்ட் பண்ணும். ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் வைரஸ் இஸ் ஆஃப் 4 types. டபுள் ஸ்டாண்டர்ட் DNA, எக்ஸாம்பிள் பாக்ஸ் வைரஸ், hepatitis B virus, and single stranded DNA, example colipage, and double stranded RNA, example Rio virus and wound tumor virus, single stranded RNA, polio virus and retrovirus. Smallest self-replicating particle which were discovered by Tyner in the year of 1971 is called viroids. They are infectious RNA particle which are devoid of protein code. இதில் protein code கிடையாது, ஜெனட்டிக் மெட்டீரியல் மட்டும்தான் இருந்துகிட்டு இருக்கும். பட் அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ஃபெக்டிவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். அடுத்தது விருசாய்ட்ஸ், ராண்டில் et al. In the RNA virus inside of capsid of other virus do not cause infection. ஸோ அந்த விருசாய்ட்ஸ் எதுவுமே என்ன பண்ணாது, இன்ஃபெக்டிவ் இது பண்ணாது, காஸ் பண்ணாது. அண்ட் பிரியான்ஸ் alpha et al. Proteinaceous infectious particle causing disease, crude disease, laughing death disease in human, and scrapie disease in sheep. So next பார்க்க போகிறது lichens. Symbiotic association, அதாவது lichens அப்படின்னால இதனுடைய பாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா போத் ஆல்கல் பார்ட்னர் அண்ட் ஃபங்கல் பார்ட்னர் ரெண்டும் சேர்ந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா மியூச்சுவலி பெனிஃபிட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய லைஃப்பை ரன் பண்ணுறோம். அந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசத்தை நம்ம லைக்கன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ சிம்பயாட்டிக் அசோசியேஷன், தட் இஸ் மியூச்சுவலி யூஸ்ஃபுல் அசோசியேஷன் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபஞ்சை. அப்போ இந்த ஆல்கல் பார்ட்னர் ஃபங்கல் பார்ட்னரை நம்ம என்ன சொல்லலாம்னா ஆல்கல் பார்ட்னரை மைக்கோபியாண்ட் அப்படிங்கலாம் ஆல்கல் காம்போனன்ட், ஃபைக்கோபியாண்ட் ஃபங்கல் காம்போனன்ட். ஸோ ஆட்டோட்ராபிக் அண்ட் ஹெட்டிரோட்ராபிக். ஜென்ரலாக மைக்கோபியாண்ட் அப்படின்னாலே ஃபங்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா குளோரோஃபில்லஸ் தான். ஸோ என்ன பண்ண முடியாது, அதனால் ஃபோட்டோசிந்தசிஸில் இன்வால்வ் ஆக முடியாது. ஸோ என்ன ஆகுனா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறது யாருன்னா இந்த ஆல்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணிடும். அண்ட் பாடியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இதை வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறது இந்த ஃபங்கல் காம்போனன்ட் ஃப்ரேம் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆட்டோட்ராபிக் அண்ட் ஹெட்டிரோட்ராபிக். Algal partner do photosynthesis, fungal partner provide shelter and absorb minerals and water. So pollution indicator. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் ரொம்ப ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த லைக்கன்ஸ் க்ரோ ஆகவே ஆகாது. ஸோ இது இருந்ததுன்னா லைக்கன்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு ஃபெர்டைல் ஃபாரஸ்ட், ஃபெர்டைல் ஏரியான்னு அர்த்தம். லைக்கன்ஸ் இல்லை அப்படின்னா அது பொல்யூட்டடான ஒரு ஏரியான்னு அர்த்தம். தேங்க்யூ.